ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன படிச்சுட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்ன மரம்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பழம். இது வந்து இப்போ நிறைய வைட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு சின்ன பிள்ளைல எதுவுமே தெரியாதுங்க. நமக்கு பழம், இது ஒரு பழம், சாப்பிட்ற பழம், அவ்வளோதான். இப்போ தான் இது நிறைய கண்டுபிடிச்சி இதில் வைட்டமின்ஸ் இருக்குது, இது நல்லது, உடம்புக்கு சத்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது. சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப நிறைய அப்படி இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு சாப்பிட்ருக்கேங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே லைனாக மரங்க இருக்கும் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில். எல்லா மரத்துலேயும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இது என்னோட மரம், இது என்ன, ஃபஸ்ட்டு ஓடி போய் பிடிச்சி மரத்தில் ஏறிக்குவோங்க. ஏறி உட்காந்துட்டு எனக்கு பெரிய லட்டு, எனக்கு சின்ன லட்டு, லட்டு லட்டுன்னு தான் சொல்லுவோம் இந்த பழத்தை. லட்டு மாதிரி இருக்குது, லட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பறித்து என் பொண்ணுக்கு கொடுத்து அவளும் விரும்பி சாப்பிட்டா. அவர் வேணான்ட்டார், நானும் என் பொண்ணு தான் சாப்பிட்டோம். சரின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனால் பார்த்தா நாவல் பழம் பாருங்க. நாவல் பழம் மரத்தை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி. போய் பார்த்தா ஆனால் நாவப்பழம் இல்லைங்க. இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று ஒன்று பழுத்திருந்து இல்லை பாதி செங்காயாக இருந்துச்சு. எனக்கு எட்டரை வரைக்கும் அடித்து பார்த்தா ஆனால் ஒன்று கூட விழலைங்க. ஏதோ ஒன்று ரெண்டோ விழுந்துச்சு. அது ஒரு 2 செங்காய், 2 பழம்தான் விழுந்துச்சு. அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நானே என் பொண்ணு தான் சாப்பிட்டோம். அவளுக்கு நல்லா இருக்கிற பழத்தை மட்டும் ஒன்று மட்டும் கொடுத்துட்டு மீதி நான் தான் சாப்பிட்டேன். அவர் வேணான்ட்டார். எனக்கு எதுவும் வேணாம், வீட்டுக்கு வா, கிளம்பலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பாருங்க, குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் நாட்டு நாவப்பழம். இப்போலாம் பெருசு பெருசாக வருது. இதுதான் நாட்டு நாவப்பழம் பாருங்கள். செங்காயமே நல்லாயிருக்கும். சரின்ட்டு ட்ரெயின் போதேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நிறுத்திருந்தால் பக்கத்தில் பார்த்தா பெரண்டை கொடிங்க. பெரண்டை கொடி பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பெரண்டை வந்து பசிக்காதவங்களுக்கு கூட சாப்பாடு நல்லா இறங்குங்க. அப்படியே சாப்பாடு போட்டால் நல்லா சாப்பிட்லாம். பெரண்டை சட்னி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சாப்பாடை பொறுத்தவங்க பசிக்கல, சாப்பாடு இறங்கல, சாப்பாடு வேணான்றாங்கன்னா அவங்க பெரண்டை சட்னி வச்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் பெரண்டை சட்னி. பெரண்டை சட்னி வச்சு கொடுத்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடுவார் சாப்பாடு. அதனால் அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பார்த்தா அவர் போகிற வழியிலே வயல் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வயல் ஓட்டும் போது அந்த ஸ்மெல்லு அப்படியே செம்மையாக இருக்கும். எனக்கு பிடிக்கும் அந்த ஸ்மெல்லு. யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த இதையும் க்ராஸ் பண்ணி அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு செடி நல்லா மழையில் துளிர்த்து வந்துருந்துச்சுங்க. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கீரை செடி தாங்க. கீரை இது வந்து மரம் மாதிரியே வளரும் நல்லா பெருசாக. என்னடா இதை பார்த்து கீரைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? இது கீரை தாங்க. இது வந்து கேரளாவிலேருந்து எங்கள் அத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இது வந்து நடுவில் இந்த கோடு கூட தண்டு போகுது இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கீரை பொரியல் பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சட்டுன்னு இருக்குது. பாய், தேங்க்யூ, பாய்.